சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்ப்போம். அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் கூட்டமைப்பு. இந்த விவசாயிகள் கூட்டமைப்பு என்பது எல்லா கட்சி சார்ந்த விவசாயிகளும் அதில் இருக்காங்க. அதுக்காக போராடினவங்க, அதுக்காக சிறை சென்றவங்க, உண்ணாவிரதம் மேலே 50 ஆண்டு கால கனவு திட்டம் இது. எனவே அந்த வகையில் அந்த திட்டம் எல்லா கட்சியும் சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் இது அந்த அந்த கூட்டமே நடைபெற்றது. விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் நடைபெற்றது. எனவே அந்த வகையில் தான் இதை பார்க்க வேண்டும். அந்த வகையில் அதான் நான் இந்த கருத்து சொல்ல முடியும். குறிப்பா அந்த கூட்டம் நடத்தக்கூடிய திட்டம் அந்த குழுட்டே சொல்லியிருக்கிறார். இது போன்று பல பேர் பங்களிச்சிருக்காங்க. குறிப்பா மறைந்த முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா பங்களிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் பங்களிச்சிருக்காங்க. அவங்க கூட படத்தை போலன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்றேங்க. இப்போ இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா பொதுச்சார் பொறுத்தவரையில் பேச்சிலே சொல்லியிருக்காரு. இங்கே எல்லாருமே எல்லா கட்சியும் சார்ந்தவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வகையில் அந்த ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது. அது முழுக்க முழுக்க ஒரு விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டமைப்பு, விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த இது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலை. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செஞ்சது. ஏன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு சர்வ கட்சி, எல்லா கட்சியும் அதில் இருக்காங்க. எனவே அந்த வகையில் தான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரர் மாவட்ட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு சந்திக்க வரவங்க எல்லாருமே கட்சியை விட்டு நீக்கிவாங்க ஒரு பயத்தை இருக்கிறேன். இது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து ஒரு கருத்துக்களை அதிருப்திகளை தெரிவிச்சு வராங்க. அது இண்டோர் மீட்டிங்கு. இண்டோர் மீட்டிங்கில் அவங்க ஒரு வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த கருத்து பார்த்தீங்கன்னா அது கட்சிக்காரர்களுக்கிடையே பேசப்பட்ட ஒரு கருத்து. அது வெளியில் மேடையிலேயோ இல்லைன்னா பொது இடங்களையோ அவங்க பேசலை. அதை ஏதோ பத்திரிகையில் சில ஊடகங்களில் இதை வச்சு நீங்கள் கேட்குறீங்க. எனவே அந்த கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோர் மீட்டிங்கில் பேசின கருத்தின் அடிப்படையில் நான் எதுவும் அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை. கட்சி தலைமை அது குறித்து கலந்தாலோசிச்சிருக்கா? இப்போ பொதுவாக அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற நானும் கூட பார்த்தேன். எதுவும் அவங்களோட அந்த மனக்குறை எதுவாக இருந்தாலும் அவர் பூச்சியாள்கிட்ட அது முறையிடலாம். அதுதான் பொதுச்செயலர் சொல்லிட்டு, அதாவது இந்த பட்ஜெட் பொறுத்தவரை ஒரு காணல் நீர். அதாவது ஒரு ஏழைகளுக்கான பட்ஜெட்டில் அதே போன்று பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ரயில் திட்டம் கிடையாது, திருக்குறள் சொன்னாங்க, ஆனால் தமிழ்நாட்டை மறந்துட்டாங்க. ஸோ இந்த வகையில் தான் அந்த பட்ஜெட் இருக்கு. எனவே இது குறித்து ஏதோ திமுக பொறுத்தவரையில் ஒரு மாநிலத்துடைய உரிமை காப்போம் என்று சொல்லி அதன் அடிப்படையில் மாநிலத்து உரிமை பறிகொடுக்கிறது தான். இதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வாதாடி போராடி அந்த நிதியை பெற வேண்டிய அந்த எண்ணம் நிச்சயமாக இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்துக்கு அந்த தைரியம் கிடையாது, அந்த திராணியும் கிடையாது. அதாவது இவ்வளோ எம்பியை 38 எம்பிக்கு மேலே இருக்காங்க டெல்லியில். இவ்வளோ எம்பி இருந்து கூட முழுக்க தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எந்த நிதியும் தராத பட்சத்தில் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு மக்களை ஏமாத்துற ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க அந்த நிலைப்பாடு இருக்க முடியும். உணர்வுபூர்வமாக பார்த்தீங்கன்னா அதை போய் பேசி, பிரதமர்கிட்ட பேசி, நிதியமைச்சர்கிட்ட பேசி, அழுத்தம் கொடுத்து, பிரைம் மினிஸ்டரை போய் எல்லா எம்பிஸும் சந்தித்து அந்த அடிப்படையில் நிதி வாங்கணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எண்ணம் வர்றது கிடையாது. அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலையும் கிடையாது. இல்லை, அவங்களுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா ஆட்சி, அதிகாரம், அதாவது கமிஷன், அதே போன்று பார்த்தீங்கன்னா ஊழல், இதுதான் முக்கியம். அதனால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு இருக்குன்னா இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கம் முழுக்க பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாடு எக்கெடுக்கிட்டு போனால் என்ன, நம்ம நல்லா இருக்கணும், அந்த அடிப்படையில் தான் அவருடைய எண்ணம் இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கம் கிடையாது, இந்த ஸ்டாலினுக்கும் கிடையாது. இல்லை, எங்களுக்கு பொறுத்தவரை அந்த மறைமுக கூட்டணின்ற அவசியம் எங்களுக்கு எப்போதுமே இல்லை. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, அவ்வளோதான். தெளிவாக பொதுச்சார் சொல்லிட்டார். அதாவது எந்தவித மறைமுக கூட்டணி யாரோட கிடையாது. தேர்தல் காலம் நெருங்குது. இப்போ பிஜேபி நீங்கள் மைண்டில் சொல்றீங்க, நீங்கள்
பிஜேபி இந்த நிலைப்பாடு தான் வந்து கட்சி எடுத்துருச்சு. அந்த கட்சி எடுத்த நிலைப்பாடு தான் பொதுச்செயலாளர் தெளிவுபடுத்திருக்காரு, கூட்டணி எந்த காலத்தில் இல்லைன்னு. எனவே அந்த நிலைப்பாடு தொடருது. எனவே அந்த வகையில் திமுக மாதிரியோ இல்லை இவங்க திருமாவளவனை பொறுத்தவரை ஒரு தலித் மக்கள் குறிப்பாக இந்த 4 வருஷ காலத்தில் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாராங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லையில் வந்து வீடு புகுந்து ஒரு மாணவ மாணவியர் வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கத்தி குத்துக்கும் வெட்டுக்கு ஆளாகின்ற சூழ்நிலையில் அது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை அறிக்கை விட்டதோடு சரி, வேறு எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா வந்து தலித் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வந்து இந்த ஆட்சியில் இல்லைன்றது வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றார். ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இபிஎஸ் விழாவை புறக்கணித்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதனை பார்த்தோம்.